மியூசிக் என்ன பண்ணுறது, டைரக்டர் எப்படி ஷார்ட் எடுப்பார் அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிச்சா அடுத்த லைன் வந்து நதியோரம் பிறந்தேன் கொடி போல் வளர்ந்தேன்னு வருது. அதனால் டைரக்டர் வந்து ஒரு ஆற்று பக்கமாக ஹீரோயினை நடக்க வச்சு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதியை எப்படி மியூசிக்கில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகுதகதம் தகுதம் 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 தகுதகதம் தகுதம் இந்த அலை வந்து போகுது, சின்னதாகுது சின்னதாகுது, கரையோட கலந்துருது. அது மாதிரி அடுத்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கனவோடு சில நாள்னு வருது. இந்த இளம் பொண்ணு வந்து இந்த கதாநாயகி எவ்வளவு கனவுகளோடு அவளுடைய வாழ்க்கையை கழிச்சிருந்திருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த லைனு 2 லைனும் சொல்கிறதுனால கனவில் போகிறதுக்கு வந்து ட்ரீம் வேர்ல்டில் அவள் ட்ராவல் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக அந்த கனவை வந்து என்ன பண்ண கனவுக்கு போகிறதுக்கு ஒரு டிரான்சிஷன் வேணும் இல்லையா. இந்த கனவில் போகிற ஒரு ட்ராவலுக்கு வந்து ஒரு ஓபோ பிளேயர் வந்து அந்த நேரத்தில் இருந்தார். அவரையும் ஓபோவையும் ஹம்மிங்கையும் சேர்த்து கொடுத்து அதை வந்து மியூசிக்காக பண்ணி அந்த டிரான்சிஷனுக்காக வந்து இந்த வயலின் லீடை கொடுத்துட்டு அடுத்து வந்து களத்து மேட்டில் வந்து போரடிக்க பொண்ணுமாவன் பொழுதிருக்க வருவானோன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட்டு களத்து மேட்டுக்கு தான் டைரக்டர் இப்போ வந்து ஷார்ட் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மியூசிக்கை வந்து அப்படி பண்ணுறேன். கொடிய
ஒரு வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே மேனி வாடுதே. இப்போ பாடினது இளையராஜா பாடுறான்னு நினைக்காதீங்க. அந்த கிராமத்துலேருந்து வந்தானே அந்த சின்ன பையன் தான் இப்போ பாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பாட்டை விட்டுன்னு நான் தாண்டலை. இப்போ தான் பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டினுடைய ரெக்கார்டிங் அப்படி முடிஞ்சது. அதுலேயே மச்சானை பார்த்தீங்களான்னு ஒரு சாங்கு போட்டேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. பாபு